வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது விஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஃபர்தீன் கான், ரிதேஷ் தேஷ்முக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ்ல வந்த மாநகரம் ஸ்டைல்ல ஒரு நைட்டு நடக்கக்கூடிய, அதுவும் சிட்டியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கிட்னாப் டிராமா அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் வந்து மும்பைல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோவான ஃபர்தீன் கான் வந்து அங்க டாக்ஸி ஓட்டிட்டு இருப்பாரு. தன்னோட அம்மாவோட ஒரு வீட்டுல பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட்டு ஒரு இடத்துல வச்சு இவரோட கேங்ஸ்டர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல போலீஸ் வராரு அப்படின்றதுனால அந்த கேங்ஸ்டர் ஃப்ரெண்டு அவர் போட்டுட்டு இருந்த ஜாக்கெட்டை வந்து இவரோட வண்டியில விட்டுட்டு போயிடுறாரு. அந்த ஜாக்கெட்டுக்குள்ள சில பொருட்கள் அப்படின்றதுமே இருக்கு. அந்த ஜாக்கெட்டை வீட்டுக்கு கொண்டு போற நம்ம ஃபர்தீன் கான் அதை வீட்டுல தொலைச்சிடுறாரு. ஸோ அந்த ஜாக்கெட்டை தேடி திருப்பி வந்து அந்த கேங்ஸ்டர் வராரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ரிதேஷ் தேஷ்முக் இந்த கதைக்குள்ள எப்படி உள்ள வராரு, அண்ட் அந்த கிட்னாப் டிராமா யாரை மையமா வச்சு நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன் அப்படின்றது கிடைச்சதா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படம் ஒரு ராத்திரி நடக்கக்கூடிய, அதுவும் மும்பையை மையமா வச்சு நடக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் அப்படின்னும் போதே ஒரு விதமான ஈடுபாடு ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இதுல அந்த கிட்னாப் மிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஹப்பா வச்சுக்கிட்டு மல்டிபிள் கேங்ஸ் எப்படி அதுல இன்வால்வ் ஆறாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. ஆல்சோ இதுல அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் நடக்கக்கூடிய அந்த கன் ஃபைட்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாவே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பயங்கர விறுவிறுப்பா அமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பயங்கர கனெக்டடா நிறைய விஷயங்களை ஸ்டார்டிங்ல சொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கிட்னாப் டிராமா அப்படின்றது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமே ஏதோ ஒரு மாதிரி தொய்வடைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது வந்துடும். இன்ஃபேக்ட் அதை சுத்தி நடக்கக்கூடிய டிராமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருந்த மாதிரி இருக்கும். ஆல்சோ மல்டிபிள் கேங்ஸை காட்டியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கான முடிவு அப்படின்றதுமே ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி எமோஷனல் கனெக்ட், அதாவது அந்த பையனை கடத்திட்டாங்க அப்படின்ற அந்த ஃபீலிங்கை காட்டுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ரிதேஷ் தேஷ்முக்கோட ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல விறுவிறுப்பான கதைக்களம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த விறுவிறுப்பை மெயின்டைன் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.